வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இட்ஸ் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாலே சந்தோஷம், சர்ப்ரைஸ், எல்லா கொண்டாட்டங்களும் நிறைந்த நாள் தான் கிறிஸ்மஸ். நம்பிக்கை டிவியினுடைய தென்றல் வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. எங்களுடைய ஃபேமிலியோட கூட இன்னொரு ஃபேமிலியும் இன்றைக்கு இணைந்திருக்கிறாங்க இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு. இன்றைக்கு அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு அவங்களுக்கு நாங்கள் பாடுறோம். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறோம். வாழ்க்கை என்பதிலே நிறைவேறா விருப்பம் ஆயிரம் இருக்கும், இமைக்கும் பொழுதினிலே நிலை மாறும் நிறைவேறும், ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும், விளையாடு மகிழ்வோடு, காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும், பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும், உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும், நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேரு சொல்லும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? உண்மையிலேயே அவங்களே உட்கார வச்சுட்டு நாங்கள் இந்த பாடலை பாடுறது உண்மையிலே இட்ஸ் a big blessing for all of us. Here we have Pastor Gibson Durai and his wife and his lovely wife Joyce with us. Yes. And உண்மையிலே இந்த எபிசோட் is a very very blessed and excited episode for us. Yes. அவங்க எங்க கூட இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா பார்க்குற உங்களுக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Amen. Here we welcome our beloved brother. Wow. என்ன சொல்றது உங்களை? பாஸ்டர்னு சொல்றதா, மியூசிஷியன் சொல்றதா, தம்புன்னு சொல்றதா, எல்லாத்துலயுமே நீங்க இருக்கிறீங்க. மனசு நிறைஞ்சு இருக்கிறீங்க. We welcome Gibson Durai and dear sister Joyce and our wishes to you, Christmas wishes. And நீங்க ஜனங்களுக்கு wishes சொல்லிடுங்க. கண்டிப்பா. அருமையான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கும் தென்றல் ஷோ நேயர்களுக்கும் என்னுடைய அருமையான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், உங்களுடைய வீட்டிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷமும் நன்மையும் பெருகட்டும் என்று நாங்கள் மனதார உங்களுக்கு குடும்பமாய் சேர்ந்து வாழ்த்துக்கிறோம். Thank you so much Gibson. And Joyce கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, I know she is not a Indian citizen, but she is a Canadian citizen இல்லையா? And her almost mother tongue is French. So we would love to hear something in French from you, Joyce. Je vous souhaite un joyeux Noël, une bonne année et un bon temps des fêtes. அவங்க சொன்னது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா. ரொம்ப அழகா ரொம்ப சொன்னாங்க. அழகா சொன்னாங்க. அந்நிய பாஷைகள்ல பேசுகிறது போல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே ஒரு வைஃப்னுடைய லாங்குவேஜை வந்து ஹஸ்பண்டுக்கு தான் நல்லா தெரியும் இல்ல? அவங்க பார்த்தாலே அவருக்கு புரிஞ்சிரும்ப்பா. நீங்க சொல்லுங்க கிப்சன், what did she say? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, Merry Christmas, Happy New Year and Happy Festive Season. Oh wow, thank you so much. Thank you so much, Grace. Amen. In the Christmas episode we would like to share with you all the journey of a very beautiful song of Gibson. எங்க வாழ்க்கையில் அந்த சாங் has created a great impact அப்படின்னு தான் சொல்லணும். என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சாங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாங் தான். ரொம்ப ஒரு பெப்பி நம்பர் ஃப்ரம் கிப்சன். இன்றைக்கு கிப்சன் கிட்ட இந்த சாங்னுடைய பேக்ரவுண்டை குறித்து, எப்படி ஆண்டவர் இந்த பாடலை அவருக்கு கொடுத்தாரு என்பதை குறித்து நம்ம கேட்க போகிறோம். எஸ் கிப்சன், we would like to hear from you. நான் வந்து 2019 இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு ஆசைகள் இந்த ஆல்பம் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு. அப்போது ஒரு சீசனில் வந்து ஐ வென்ட் த்ரூ அ வெரி ரஃப் பீரியட் ஆஃப் ஃபெய்த். அதாவது வந்து இந்த சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலைகள் சரி, ஆனால் அந்த வேலைக்கான பர்பஸை வந்து நான் வந்து உண்மைக்கும் அந்த பர்பஸ் வந்து ஆண்டவராக தான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு டவுட்டுக்குள்ளே நான் வந்து போனேன். ஆக்சுவலாக அது ஒரு விசுவாச ஒரு பேட்டில் மாதிரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்.
என்னன்னா நம்ம செய்யறது எல்லாமே அவரை நோக்கி இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே போனேன். அப்போ தான் இந்த தூங்கா இரவுகள் 4 அந்த ஆல்பம் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரும்படியான பாடல்கள், அந்த கனவாய் விளங்கும் அந்த ஆல்பம்லாம் வந்து அப்போ தான் அந்த ஆல்பமை எழுதி கொண்டு இருக்கிறேன் நான். ஏன்னா என்றைக்குமே உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டிலுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு அமைதி. அந்த அமைதியில் வர தரிசனங்களும், அந்த அமைதியில் வர தேவனமோடு கூட பேசுகிற அந்த வேர்ட்ஸ் ஆஃப் இன்டிமஸியும் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம ஏன் அதிகமாக ஃபீல் பண்ணுவோம்னா அந்த பீரியட் நம்ம கடந்து வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த தூங்கா இரவுகள் 4 ஆல்பமும் வந்து நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ என் மனைவி நான் மீட் பண்ணல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம். ஸோ நிச்சயத்துக்கு முன்னாடி அந்த நாட்கள் வந்து ரொம்ப, அவங்க வந்து இங்கே வர முடியாது, நான் அங்கே போக முடியாது. அப்போது நாங்கள் நிச்சயம் பண்ணி முடிச்சாச்சு, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறோம் 2 இயர்ஸ் நடுவில். ஸோ இந்த நாட்களில் வந்து நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் செய்கிற எல்லா வேலைகளும் உம்முடைய நோக்கமாக இருக்கணும், ஆல் மை ஒர்க்ஸ் ஷுட் ஹேவ் யுவர் பர்பஸ் அப்படின்னு நான் இருக்கும்போது என்னுடைய, உங்களுக்கு தெரியும் பைபிள் காலேஜில் நம்ம படிக்கும்போது 3 வருஷம் நிறைய அந்த எம்டி முடிக்கும்போது நிறைய புஸ்தகங்கள் கொடுப்பாங்க. அந்த புஸ்தகங்கள் கொடுக்கும்போது ஒரு புஸ்தகம் வந்து அதில் ஃபினிஷ்டு ஒர்க் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அது வந்து மெயினாக அதில் வந்து நிறைய பேர்த்துடைய கட்டுரைகள் அதில் இருக்குது, நிறைய சின்ன சின்ன எஸ்ஸேஸ் வந்து அதில் இருக்குது. ஒன்று வந்து அதில் ரிஃபார்ம்டு தியாலஜின்ஸ், இந்த பெரிய பெரிய வல்லுநர்கள், அதாவது வந்து கிறிஸ்துவனுடைய சிலுவையில் நடந்தது உண்மையாகவே என்ன அப்படின்றதுக்கான அந்த கட்டுரைகள் வந்து ஒவ்வொரு கட்டுரையாக அழகாக எழுதி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஸ்ப்ரவுல் அவருடைய கட்டுரைகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பெரிய ஆட்களுடைய கட்டுரைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம படித்தா ஒன்றும் புரியாது இல்லையா? ஆனால் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு டெய்லி டிவோஷனுக்கு நான் வரும்போது, ஒரு டெய்லி டிவோஷன் நான் படிக்கும்போது அதில் எபீசியன்ஸில் ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்குது. என்றைக்குமே சின்ன வசனங்களில் இருக்கிற அர்த்தங்களில் நம்ம வந்து பெருசாக நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இல்லை நம்ம அப்படியே இந்த எபிஸ்டில்ஸ் தான் ரீட் பண்ணும்போது அது ஒரு லெட்டர் தானே, ஒரு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் அப்படியே கடன்னு வாசிட்டு வரும்போது நமக்கு வந்து மைண்டில் வந்து நிறைய வசனங்கள் வந்து உட்புக நிற்காது. அப்போ ஆனால் ஒரு வசனம் வந்து அந்த டெய்லி டிவோஷனில் அந்த டெய்லி டிவோஷனோட ரூலே என்னென்னா, ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், வரையறைப்படுத்தணும். அப்போது அந்த ஒரு வசனம் வந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இங்கிலீஷில். Salvation is not a reward for the good things we have done, so none of us can boast about it. ரட்சிப்பு என்பது நாம் செய்த ஒரு காரியத்தின் விளைவு அல்ல, இது தேவனாகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அப்படிங்கும்போது எனக்கு நம்மெல்லாம் என்ன யோசிப்போம், நீங்கள் யோசித்து பாருங்களேன், இத்தனை வருஷம் நான் பண்ண ஜெபம் தான் என்னை கொண்டு வந்து வச்சுருக்கு, இத்தனை வருஷம் நான் போட்ட முழங்கால் தான் என்னை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கிறது, நான் இவ்வளோ உண்மையாக இருந்தேன், நான் இவ்வளவு இதுவாக இருந்தேன், அதனால தான் இன்றைக்கி என் பசங்க நல்லா இருக்காங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அதெல்லாம் இந்த ஒரு வசனம் வந்து நம்மளுடைய மனசை விட்டு அதமாக்கி போடுது. நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் என் மனைவியோட, இன்றைக்கி நம்ம எல்லாம் குடும்பமாக பிள்ளைகளோடு இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. ரட்சிப்பு என்பது நமக்கு வந்து வெறும் ரட்சிப்பு என்பது நிறைய பேர் நினைக்கிறோம் விசுவாசத்தில் மாத்திரம்தான் ரட்சிப்பு அப்படின்னு. ஆனால் உண்மைக்கு ரட்சிப்பு என்பது பிரச்சனைகள்லேருந்து ரட்சிப்பு, நாம் இருந்த சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது நாம் இருந்த பழைய சுபாவங்களிலிருந்து நமக்கு ரட்சிப்பு. ஸோ இதெல்லாம் பவுல் எழுதுறாரு. ஆனால் அந்த ஒரு வசனம் பாருங்களேன், ரட்சிப்பை குறித்து ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவரே எல்லாவற்றையும் செய்தார். அப்போ அவரே எல்லாவற்றையும் செய்தார்னா நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு நம்ம அதாவது சொல்லுவாங்களே கோடி கோடியாக கொடுத்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் நம்ம ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கினான்னு சொல்லாத அளவுக்கு தேவன் ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்தார். அது ஒரு பாஸ்டர் என்கிட்ட இப்படி கேட்டார், கேன்சரோடு கூட 60 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சுகம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும்போது தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஒருத்தர் வென்டிலேட்டர்ல இருக்கிறதுக்கு 37,000 கட்டணுமா ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கக்குள்ள தேவன் நமக்கு நல்ல சுவாசிக்க காற்றையும் நமக்கு வந்து அருமையான உடலையும் கொடுத்துருக்கிறார். இதுவே ஒரு பெரிய ரட்சிப்பு தான். அப்போ எனக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சதுன்னா, அப்போ நம்ம செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. பாவங்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்திற்கும் சாபத்திற்கும் நம்ம எப்படியோ ஆளாக வேண்டியது. ஆனால் இது எல்லாவற்றையும் ஒரு மனிதன் நமக்காக சுமந்து தீர்த்தான்றது, அதுதான் முழுமையான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பில் இருக்க பரிசு என்னன்னா அது நமக்கு ஃப்ரீ. ஒருத்தருமே அதை நம்ம காசு கொடுத்து வாங்காத அளவுக்கு அது நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுன்றது வந்து அது ஒரு ஜாய். அப்போ அந்த ஜாயை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார், நம்ம செய்யறதுக்கான விஷயம் ஒன்றுமே இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறத
ஒரு பாட்டா எழுதணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாட்டை நான் எழுதினேன். ஸோ எபேசியர் 2:9 நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். ஆமாங்க, நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் ஒரு புண்ணியமும் இல்லை. அந்த வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும், அந்த வரிகள், அந்த பாடல்களுடைய வரிகள் அப்படிதான் இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் there is no use, but அவர் நமக்காக, அவர் நமக்கு செய்ததுக்கு தக்கதாக நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அதனாலதான் அப்படி அழகா எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் a Christmas song தான் நாங்க சொல்ல முடியும். ஆமென். எஸ், இன்னைக்கும் ஆண்டவருடைய பிறப்பே இந்த ரட்சிப்பை நமக்கு தருவதற்காக தாங்க அவர் இந்த உலகத்திலேயே வந்தாரு. இப்போ அந்த பாடலை பாடி கொண்டாட போறோம். நம்முடைய ரட்சிப்பை எதுல இருந்தெல்லாம் கடவுள் உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறாரோ, எதுல இருந்தெல்லாம் கடவுள் உங்களை சேவ் பண்ணியிருக்கிறாரோ, அது எல்லாத்துக்கும் இந்த பாடலை பாடும் பொழுதே be thankful to Jesus Christ who gave this salvation to you and to your family and to your children. Yes. நிச்சயமா. we would love to hear from you, Gifson. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாடலாம். Yes, ஆமா. yes. நான் மட்டும் பாடுறதா எல்லாரும் சேர்ந்து பாடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. காதுக்கு இனிமையான பாட்டா தான் பாட போறேன். மனசில் பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்ப இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். லலலலலலலலா லலலலலலலலா ஒதுக்கின எங்களை தான் ஒதுக்கின எங்களை தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரு. நானோ நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரு. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதியாத எங்களை மனசு வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்ப இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். வாவ், இட்ஸ் so beautiful. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல் கிப்சன். Thank you அக்கா. ஆக்சுவலி உன்னுடைய சாங்ஸ் வந்து each one of your songs is so very unique Thank you. and ரொம்ப One of poetic. its kind. And you have a poetic words. அதை பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன ஆசை, as family உங்க பாடல்கள்ல ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்து நிறைவேறிருக்கு. we are so happy about that. உங்க கூட சேர்ந்து பாடணும் அப்படின்றது. ஆமா, அது உங்களுடைய இந்த சாங் ஸ்பெஷலி கிஃப்ட்ஸன் ஒரு மெசேஜோடைய ஒரு பேஸா நான் எடுத்தேன். ஓ வாவ்.
ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு நான் எப்படி கற்பனை பண்ணேன்னா ஹவு மை கிரியேட்டிவிட்டி வாஸ் இஃப் ஈவ் வாஸ் சிங்கிங் திஸ் சாங். ஓ வாவ். ஓகேயா, ஈவ் இப்போ என்னன்னா ஈவ் வந்து தப்பு பண்ணிட்டா. ஷி வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல, அவளுடைய டிசோபீடியன்ஸ், அதுக்கப்புறம் ஆதாம்னுடைய டிசோபீடியன்ஸ், அப்படியே எவ்ரிதிங் வென்ட் ஃபார் அ ஃபால். அப்போ நவ் ஷி இஸ் ஃபீலிங் கில்ட்டி. ஸோ கில்ட்டி, அது வந்து என்னுடைய கற்பனை. அப்படியே கில்ட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ஹேவ் அவர் ஹெட்ஸ் டவுன், இல்லை தலை தொங்க போட்டுட்டு நிற்கிறோம், ஆண்டவர் முன்னாடி நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு சர்பத்தை பார்த்து பயங்கரமாக ஹி இஸ் கர்சிங் த சர்பென்ட் சேயிங், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஷி இஸ் ஃபீலிங் ஸோ அப்படியே என்ன சொல்கிறது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு தலையை தொங்க போட்டுட்டு இருக்கிறான். ஆனால் காட் சொல்கிறாரு அவர் உன் தலையை நசுக்குவார். அது அந்த அவரை கேட்ட உடனே ஷீ இஸ் ஃபீலிங் ஸோ தெர் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுவும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உனக்குள்ள இருந்து வரப்போகிற அவர். கண்டிப்பா இல்ல, ஆண்டவர் அதானே சொன்னாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. She lost everything அன்னைக்கு. இல்ல, they could not even stay with God. They were sent out of the Garden of Eden. They lost everything. But there was one happiness in her. என்ன தெரியுமா, அவளுக்குள்ள இருக்கிற அவர். He is going to come and he is going to win the particular serpent. எந்த சர்பத்தை அவளால மேற்கொள்ள முடியலையோ அந்த சர்பத்தை அவளுக்குள்ள இருக்கிற அவர் மேற்கொள்ள போகிறார். This was the sermon that I took. அதுக்கு இந்த பாடலை தான் பாடின. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன சந்தோஷம் இப்போ இயேசு எனக்குள்ள, ஐயையோ என்ன புண்ணியம் நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம், ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம் நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். Thank you so much Gibson for this song. No problem. Anytime. Wow. It's the essence of life. Absolutely. ஆண்டவர் நமக்குள்ள பாலகனாக பிறந்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சோம் அது நமக்கு புண்ணியமே கிடையாது. அவர் நமக்குள்ள பிறந்திருக்கிறதே நமக்கு புண்ணியமாய் மாறி இருக்கிறது. இது வந்து நம்ம கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால. கிருபை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அடையாளம் யார் தெரியுமா? கிறிஸ்து தான். He is grace. He has இந்த உலகத்துக்கு அவர் கிருபையாக வந்தார், சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எஸ், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். அப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறார்? வேர் இஸ் ஹி பார்ன்? உள்ளுக்குள்ள. எனக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார். எனக்குள்ள பிறந்திருக்கிற அவர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் என்ன மேற்கொள்ள செய்து, முக்கியமா பவுல் சொல்றது போல என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்மை மாற்றுவார். ஆமென். இன்னைக்கும் கிப்சன் அந்த ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு அவர் எழுதின அந்த ரட்சிப்பு அப்படின்ட்டு ஒரு வரியில ஒரு வார்த்தையில் அதை அடக்கிட முடியாது. அதுதான் அதோடைய வெளிப்பாடு. Salvation cannot be contained in one word. That's right. அது அந்த salvation எதுலலாம் கிடைச்சிருக்கு தெரியுமா? நம்ம சாபத்துல இருந்து salvation, நம்ம பாவத்துல இருந்து salvation. நம்முடைய சுவாபம், எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சுவாபத்தின்படி நான் பயங்கர கோவக்காரன். எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும்பா. உனக்கு தெரியும்ல? இப்போ எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. ஆமா எனக்கு அவருடைய ரெண்டு ஃபேஸுமே தெரியும். ஆமா, ரொம்ப கோவப்பட்ட சிச்சுவேஷன்ஸும் ஐ நோ. பட் இப்போ வந்து கோவம் வந்து ரொம்ப ரேரா தான் வரும், அதுவும் நியாயமா தான் வரும். தேங்க்யூ. இந்த அன்புக்கு நன்றி. நீங்க நல்லா இருக்கீங்க. லவ் யூ so much ஜெசிமா. ஆமா, இப்படிதான் அப்பப்போ உங்க மனைவியை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த salvation cannot be contained in one word. இந்த ரட்சிப்பை தருவதற்காகவே தன்னை இழந்த இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்திருக்கிறார். அவர் குழந்தையா பிறந்ததை கொண்டாடுகிற இந்த உலகம் அவர் சிலுவையை சுமந்ததை கொண்டாடதை மறந்து போயிடுச்சோ? ஒருவேளை நம்ம மறந்து போயிட்டோமோ? இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் எங்க தெரியுமா முடியணும்? கிராஸ்ல. ஆமென். எஸ், அந்த சிலுவை நமக்கு பெற்று கொடுத்த இந்த விடுதலையை நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணும். உண்மையிலேயே சொல்ல முடியும், மை லைஃப் வாஸ் சம்திங் எல்ஸ். இன்னைக்கு கிப்சன் இந்த பாடல் எழுதியிருக்கிறாருன்னா அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு எங்களுக்கு இருந்ததுனால சொல்ல முடியும். அவர் சொன்னார், எப்போ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ என் வாழ்க்கை மாறினது, கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று தைரியமாக எங்ககிட்ட சொல்லியிருக்கிறார். எஸ், அப்படிதான் எங்கள் லைஃப்ல அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். சுவாபத்தின்படி நான் இந்தபடி இல்லை,
என்னுடைய ஜென்ம சுவாபம், இந்த பேசிக் கேரக்டரையே கடவுள் மாத்திட்டார். எப்போ தெரியுமா? அந்த இயேசு என் வாழ்க்கையில பிறந்ததுனால, அவர் சிலுவையில பெற்று கொடுத்த அந்த பெரிய விடுதலை. ஏவாள் அந்த பாடலை பாடினதா சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை எங்க நிறைவேறுச்சு? சிலுவையில். அந்த வார்த்தை எங்க அபிஷேகமா மாறிச்சு. பரிசுத்தாவினர் எங்க கிடைச்சார்? அவருடைய உயிர்த்தெழுதல். இன்றைக்கு அவர் குழந்தை இயேசுவை கொண்டாட ஆயத்தப்பட்டிருக்கிற நம்ம சிலுவையில பெற்று கொடுக்கிற ரட்சிப்பையும் நம்ம கொண்டாடணும். ஆமா, கிறிஸ்மஸ் இஸ் the day where you celebrate salvation. Yes. Amen. உண்மையிலேயே அவர் இல்லைன்னா, அவர் பிறக்கலைன்னா, there is no salvation for all of us. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு we are celebrating salvation. Amen. ஆண்டவர் ரட்சகரை அவர் பிறந்திருக்கிற இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Shall we all sing the song again and we will finish? இல்லப்பா, ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரு. நாமோ நல்லவன் தான் என்று எங்களுக்கு புரிய வச்சாரு. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரு. யாரோ மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அத்தோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்ப இழக்க ஒண்ணுமில்லை. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம் நாங்க எல்லாம் செஞ்சோம். ஒண்ணும் இல்லை, நீரே புண்ணியம். ஆமென். ஆமென். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இன்றைக்கும் ஒரு விடுதலைக்காக, ஒரு சமாதானத்துக்காக, ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் அவர் உங்களை ரட்சிப்பதற்காகவே பிறந்திருக்கிறார். டுடே கிஃப்ட்ஸ் அண்ட் பாஸ்டர் இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. உங்களுடைய சால்வேஷன், உங்களுடைய எதில் இருந்தெல்லாம் விடுதலை ஒரு வார்த்தையில் அடைக்கிட முடியாது. எல்லாத்துலேருந்தும் அவர் தான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, கடன்ல இருந்து, அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, எல்லா மன அழுத்தத்திலிருந்தும் இன்றைக்கு இயேசு பிறந்திருக்கிறது நம்மை விடுவிப்பதற்காக. அந்த விடுதலை, அந்த சால்வேஷனை ரிசீவ் பண்ண சந்தோஷத்தில் அவர் எழுதி பாடி உங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். இப்போவும் ஜெபிக்க போகிறார். ஆயத்தத்தோடு இருங்க. கிஃப்ட்ஸ் யூ கேன் ப்ரே. ஓகே. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நாளுக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் பிறந்த இந்த நன்னாளிலே ஆண்டவரே, சந்தோஷமாய் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் முன்பாக உட்கார்ந்திருக்கிற எல்லா தென்றலுடைய நேயர்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில் இருக்கிறது, அது எங்களுக்கு சமாதானத்தையும் நன்மையும் தருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த டிவி நேயர்களுக்கான ஆண்டவரே, அவர்கள் மனதில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே, அவர்கள் மேற்கொள்ளுக போகிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே, ரட்சிப்பு எனப்படுகிற இந்த விடுதலையை அவர்கள் வாழ்க்கையில் நீர் கட்டளையிடு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை இப்பொழுதே நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதுவரைக்கும் காணாத ஒரு விடுதலை, இதுவரைக்கும் காணாத ஒரு சுகம், இதுவரைக்கும் காணாத ஒரு ரட்சணியம், இதுவரைக்கும் காணாத ஒரு மகிமை, இதுவரைக்கும் காணாத ஒரு கிருபை, இதுவரைக்கும் காணாத ஒரு நன்மையை அவர்கள் புசிப்பார்களாக தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, கண்ணீரோடு ஆண்டவரே, தொலைக்காட்சி முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை ஆண்டவரை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இந்த நன்னாளிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நீர் கொடுத்த ஆண்டவரை மேன்மையான மகிமையும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் அவர்களுடைய வீட்டிற்கு நாங்கள் இதை அனுப்புகிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. ஆண்டவரை, இதுவரைக்கும் காணாத ஆண்டவரை நல்ல நற்கிரியைகளை அவருடைய வாழ்க்கையில கண்டடைய நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து அவர்களுக்காக அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உச்சந்தலை முதல் ஆண்டவரே உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே இருக்கிற எல்லா நோய் நொடிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதமாக்கி போடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தின் ஆண்டவரே மகிமையை, சந்தோஷத்தை இந்த குடும்பங்களிலே ஆண்டவரே அவர்கள் வெகு சீக்கிரத்திலே காணும்படியான ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களை நீர் பெருக பண்ணுங்க. சந்தோஷத்தையும் மகிமையும் ரட்சிப்பையும் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மத்தியில் பெருக பண்ணி ஆண்டவரே, இம்மட்டும் காணாத பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில கண்டடைய சந்தோஷத்தினாலே
நாட்களை அனுபவிக்க நீர் ஆண்டவரை நிறைவாய் அவர்களை ஆசீர்வதிப்பிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 God bless you and Merry Christmas.